Exercise 5.2 fifth third subdivision. Identify the type of conic. Find center, foci, vertices and directrices of x square divided by 25 minus y square divided by 144 is equal to 1. ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் கானிக்ஸ்னு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்று பேரபோலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலா 3 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேரபோலா கண்டிப்பாக இருக்க போகிறதுல எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலான்னு நம்ம பார்க்கணும். ஸோ மைனஸ் சைன் வருது ரெண்டு இடையில. ஸோ அப்படியே கண்டிப்பாக ஹைப்பர்போலா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. திஸ் இஸ் அ ஹைப்பர்போலா. எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 144 இஸ் ஈக்குவல் டு 1 இட் இஸ் அ ஹைப்பர்போலா. எந்த ஆக்சிஸில் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எது வருதோ அதுதான், அந்த பாசிட்டிவில் எது வருதோ அந்த ஆக்சிஸ்லாம் கண்டிப்பாக ஹைப்பர்போலா இருக்கும். ஓகே, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இங்கே நம்பர் பெருசு சின்னது அப்படிங்கிறத வந்து நம்பர் டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது, எலிப்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி. ஓகேவா. இங்கே ஹைப்பர்போலாவில் பாசிட்டிவில் எது வருதோ அந்த ஆக்சிஸில் தான் இருக்கும் ஹைப்பர்போலா. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், அதை தெளிவாக பார்த்தோம். இது ரெண்டு தான் நம்ம மெயினாக என்ன டைப் ஆஃப் கானிக்ஸ்னு பார்க்கணும், ப்ளஸ் எந்த ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஏ எடுத்துக்கணும், செகண்ட் இருக்கிறது தான் பின்னு எடுத்துக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25, a equal to 5. So b square is equal to 144, b equal to 12. ஓகே, ஸோ ஹைப்பர்போலா வந்து டிரான்ஸ்ஃபர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லிட்டோம். ஸோ இதை மார்க் பண்ணிக்கிறோம். சென்டர் பாயிண்ட்ஸ் 0,0, a is the vertices பாயிண்ட் a, 0, இங்கே a dash is minus a, 0. அடுத்தது வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் s ஆஃப் c, 0, s dash ஆஃப் மைனஸ் c, 0. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக வந்து இதுக்கு எல்லாம் கண்டுபிடிக்க அப்படின்னா ஏபிசி வேல்யூ, ஏபிசிஇ வேல்யூ நமக்கு தெரியணும் சொல்லியிருக்கோம். ஸோ ஏ அண்ட் பி வேல்யூ தெரியும். ஸோ இப்போ சி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா. சி ஸ்கொயர் அதே வந்து எலிப்ஸாக இருந்ததுன்னா சி ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஹைப்பர்போலாவுக்கு சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வந்து என்ன 25, பி ஸ்கொயர் 144. ஸோ சி ஸ்கொயர் 169. ஸோ சி ஈக்குவல் டு 13. ஸோ சி இது வந்து அடுத்தது வந்து சி ஈக்குவல் டு இங்கே இருக்கா, சி தெரியும். சி ஈக்குவல் டு ஏஇ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சி ஈக்குவல் டு ஏஇ. ஸோ சி வேல்யூ நமக்கு 13 தெரியும், ஏ வேல்யூ 5 தெரியும். ஸோ இ வந்து என்னது 13 divided by 5. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இ கிரேட்டர் தன் 1 தான் வரும். ஓகே, ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும். ஸோ 13 divided by 15 பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக 1 மேலே தான் இருக்கும். 1 பாயிண்ட் சம்திங் தான் வருது, கரெக்டுங்களா. 1 பாயிண்ட் ஒரு 3 இருக்கும், 360. ஓகேவா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.6 அந்த மாதிரி வருது. ஓகேங்களா. ஸோ அது கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1 தான் வரும். சரியா, அதான் கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ ஏ பை வேல்யூ கண்டுபிடிக்கணும், டைரக்டிஸ் கண்டுபிடிச்சி ஏ பை வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சி ஏ பை ஏ வந்து 5, இ 13 divided by 5. ஸோ இந்த 5 வந்து மேலே போயிடும். ஓகேவா. ஸோ 5 into 5 25 divided by 13. ஸோ ஏ பை இஸ் ஈக்குவல் டு 25 divided by 13. ஸோ சென்டர் வந்து என்னது 0,0. ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 0,0. ஸோ அதனால் ஆக்சிஸ் பாயிண்ட். ஓகே வந்து என்னது எஸ், ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஸோ எஸ் ஆஃப் சி, 0. ஸோ எஸ் ஆஃப் 13, 0. ஸோ சி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சி வந்து 13. ஓகேவா, இங்கே இருக்கா சி வேல்யூ 13. ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து எஸ் டேஸ் மைனஸ் ஏ ஆஃப் 0. ஸோ ஈக்குவல் டு எஸ் டேஸ் மைனஸ் 13, 0. வெர்டிசஸ் பாயிண்ட் என்னது ஏ ஆஃப் ஏ, 0, ஏ டேஸ் ஆஃப் மைனஸ் ஏ, 0. ஸோ ஏ ஆஃப் 5, 0, ஏ டேஸ் ஆஃப் மைனஸ் 5, 0. ஓகேவா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இ. ஓகேவா, ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஓகே, ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும் இங்கே. ஓகேவா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். சரிங்களா, அது எழுதலை, இங்கே ஒன்று இருக்கும். சரியா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஏ பை இ இன்ட்டு மைனஸ் ஏ, மைனஸ் ஏ பை இ. ஸோ ஏ பை இ இஸ் 20 divided by 25 divided by 13. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25 divided by 13. ஓகே, ரெண்டு பாயிண்ட் இங்கே ஒன்று, இது ஒன்று. ஸோ இங்கே வந்து 0. ஓகேவா. இந்த பாயிண்ட் வந்து ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இ, இது ஏ, இது ஏஇ. புரியுதுங்களா. இது வந்து ஏ பை இ, இது ஏ, ஏ இன்ட்டு இ. புரியுதுங்களா. இதுதான் இந்த டைரக்ட்ரிக்ஸ் பாயிண்ட் வந்து ஏ பை இ, திஸ் இஸ் ஏ பாயிண்ட், திஸ் இஸ் ஏஇ பாயிண்ட். ஓகேங்களா, மூணு கரெக்டாக வந்துருச்சு வரிசையா. ஏ பை இ, ஏ, ஏஇ, இதான் மூணு. ஓகேவா.
இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட் டிசீஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபின்னு எழுதலாம், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு இ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி தனித்தனியாக எழுதலாம். ஸோ இங்கே எழுதும்போது தனித்தனியாக காமிச்சிருங்க. ஓகேவா? தேங்க்யூ.